மூத்த செய்தியாளர் ராஜா நம்ம கூவத்தூர்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சேர்ந்த உறுப்பினர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ராஜா அங்க இருக்கக்கூடிய நேற்று இரவுல இருந்து நீங்களுமே அங்கே தான் தங்கியிருக்கீங்க. அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா அங்கே தான் தங்கியிருந்தாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் அங்கே தங்கியிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வெளியே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இவர்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? இன்னைக்கு டுடே இஸ் கோயிங் டு பி a very big day for them. அது எப்படி அந்த அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? அவங்க எப்படி அதை அணுகுறாங்க? அவங்கள்ட்ட யார்கிட்ட பேச முடிஞ்சதா? அவர்கள் இல்ல எங்க சின்னம்மா விடுதலை ஆயிருவாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்ல இருக்கிறாங்களா, இல்லாட்டி என்ன வரப்போது தெரியல சாங்கிற பதட்டத்தில் இருக்கிறாங்களா? அவர்களுடைய என்ன ஓட்டம் என்னவா இருக்குது? நீங்க பேச முடிஞ்சதா ராஜா? நாம் இருக்கக்கூடியது தற்போது கூவத்தூர். இங்குதான் 100க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா ஆகியோர் தங்கி இருக்கக்கூடிய அந்த ரெசார்ட், அந்த விடுதி இங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் உள்ளது. நேற்று இரவு அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா இந்த விடுதிக்கு வந்தார். இங்கு எம்எல்ஏக்களுடன் கலந்துரையாடினார். அப்பொழுது மிகவும் உற்சாகமாக தான் இங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் காணப்பட்டனர். இவரும் உற்சாகமாகவே காணப்பட்டார். அவர்களுக்கு அதாவது அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக தான் இவருடைய உரையும் அங்கு அமைந்திருந்தது நேற்று. இந்நிலையில் நேற்று இரவு நாம் தந்தி டிவிக்காக பிரத்யேகமாக அவரை நேர்காணல் செய்தோம். அந்த பேட்டியின் போது இந்த தீர்ப்பு குறித்து நாம் கேள்வி எழுப்பது இன்முறுவலோடு ஏற்றுக்கொள்வதாக அவர் ஒரே ஒரு லைனில் மட்டும் அதற்கான பதிலை நம்மிடம் பதிவு செய்தார். அதன் பிறகு இங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆங்காங்கே அவர் அறைக்கு சென்று விட்டனர். அவரும் ஏற்கனவே பெண் எம்எல்ஏக்கள் இங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களோடு சேர்ந்து நான் இங்கு தங்கிக் கொள்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்து விட்டார். அதற்கு முன்பாக அவர்களிடம் பேசும்போது, தொண்டர்களிடம் பேசும்பொழுது முதலமைச்சராக தான் நான் செல்வேன் வீட்டிற்கு என்று உறுதிபட அவர் தெரிவித்தார். இப்படி இருக்கும்போது தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வர உள்ள சூழ்நிலையில் இந்த பகுதியில் அதிகமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். நேற்று இருந்ததோட போலீஸ் ஸ்ட்ரெங்த் அதிக அளவில் இங்கு இன்க்ரீஸ் பண்ணப்பட்டுள்ளது. அதாவது காஞ்சிபுரம் மற்றும் இந்த திருவள்ளூர் மாவட்டங்களிலிருந்து கூடுதல் காவல்துறையினர் வர வைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இங்கிருந்து நாம் இருக்கக்கூடியது 2 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறோம். வெளியில் தான் அதிக அளவிலான ஊடகங்கள் இருக்கின்றன. காவல்துறையினரும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ரெசார்ட் பகுதியில் இங்கு பெரிய அளவிலான காவல்துறை பாதுகாப்பு எதுவுமில்லை. ஒரே ஒரு வாகனத்தில் மட்டும் ஒரு வேனில் மட்டும் காவல்துறையினர் தற்போது இங்கு உள்ளே உள்ளனர். சற்று நேரத்திற்கு முன்பாக தான் அதிமுகவினுடைய துணை சபாநாயகர் அதாவது சபாநாயகர் தம்பிதுரை இந்த பகுதிக்கு வந்துவிட்டு தற்போதுதான் சென்றுள்ளார். நேற்று இரவு அவர் இங்கு இல்லை. தொடர்ந்து இங்கு அதிமுக தொண்டர்கள் மற்றும் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் தற்போது உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். அமைச்சர்கள் எல்லாம் இங்கு தங்கவில்லை. பெரும்பாலான சென்னையில் இல்லம் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் அங்கு சென்று விட்டனர். தற்போது எல்லாம் ஒவ்வொருவராக இங்கு வந்து கொண்டிருக்கின்றனர். நேரமாக தான் இங்கு என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது என்பது தெரியும். தற்சமயம் இந்த பகுதியில் வெளியில் இருந்து பார்க்கும்போது ஒரு கடும் நிசப்தம் நிலவுகிறது.